இன்னைக்கு நம்ம போகிறது வந்து என்ன கடைனா ஒரு ஃபேமஸான பரோட்டா கடை தான். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். நத்தத்தில் இருக்குது. நாங்கள் மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து பைக்லேயே வந்து நத்தத்துக்கு போயாச்சு. எதுக்குன்னா இந்த பரோட்டா கடை தான். பரோட்டா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க நத்தத்தில். மதுரையில் இல்லாத கடையை நத்தத்தில் இருக்க போதுன்னு சொல்லி நாங்களும் ஸ்கூட்டர் எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து கிளம்பும்போது மதுரையிலேருந்து கிளம்பி வரும்போது நத்தம் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரல் சீன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைமில் வந்து நல்லா க்ளவுடியாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து இயற்கை ரசிச்சுக்கிட்டே அந்த நத்தம் போகும்போது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சுங்க. உண்மையிலே பைக் ரைடு உண்மையிலே வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கேரளா, கோவா அந்த சைடு தான் நம்ம போவோம். பட் வந்து இந்த மாதிரி இது இடமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நத்தம் வந்து இன்னொன்றுக்கு ஃபேமஸ் என்னன்னா நிறைய மாந்தோப்பு இருக்குங்க. மாந்தோப்பு பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து மாந்தோப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ரோட்டில் வந்து மாம்பழம் வந்து நிறைய பேர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. கம்மியாகவும் இருக்கும் ரேட்டு, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இப்போ நாங்கள் நத்தத்துக்கு வந்து நெருங்கிட்டோம். நத்தத்தில் இது வந்து நத்தத்தில் ஃபேமஸான கோயிலுங்க. இது என்னென்னா சிவன் கோயில் தான், கைலாசநாதர் திருக்கோயில். ஸோ இது வந்துட்டாலே நம்ம வந்து நத்தத்தில் நெருங்கிட்டோம் வந்து அர்த்தம். அதே மாதிரி இந்த காவாடா ஹோட்டல் போகிறப்ப இந்த கோயில் வந்து இருந்துச்சு பாருங்கள். நாங்கள் போன டைம் வந்து 7 o'clock மார்னிங். அப்பயே வந்து இந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. அப்பயே வந்து ஆட்கள் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, உள்ளே உட்கார இடம் கிடைக்காதவங்க வெளியே உட்காந்து சாப்பிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைம் வந்து 7 o'clock பார்த்துக்கிங்க. அப்பயே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட்டோம். முதலே நாங்கள் சொல்லிட்டோம் இத்தனை பேர் வந்திருக்கோன்னு சொல்லி முதலே சொன்னால் அவங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளேயே வந்து மாவு பிசையிலேருந்து பரோட்டா பொருள் எல்லாமே வந்து ஒரு ரூமில் தான். ரொம்ப பெரிய ரூம் தான், வந்து எதிர்பார்க்க முடியாது. பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஹோட்டல் தான். பட் வந்து அது டேஸ்ட்டுக்காண்டி தான் இந்த நத்த ஹோட்டலை வந்து எல்லாருமே தேடி போகிறாங்க. நத்தத்தில் வந்து பொரிச்ச பரோட்டா வந்து ரொம்ப 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 ஃபேமஸ்ங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். ஸோ வந்து நம்மளும் போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டோம். உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கும் இடம் கிடைக்கும்போது நம்மளும் போய் உட்காந்துருக்கோம். இடம் கிடைக்காட்டி உட்காந்து இந்த மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உள்ளே உட்கார இடம் கிடைக்காதவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க, அந்த வெளியே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். சேர் போட்டிருப்பாங்க, உள்ளேயும் வந்து சாப்பிட்லாம். உள்ளே இலை போட்டு சாப்பிட்லாம். வெளியே வந்து நம்மளுக்கு தட்டு வச்சுருப்பாங்க, தட்டில் வந்து போட்டு தருவாங்க இந்த பரோட்டா. ஸோ வந்து நம்ம வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். இடம் கிடைக்காட்டி, மேபி இடம் கிடைச்சா உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம், இடம் கிடைக்காட்டி வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். வெளியே நிற்க ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னென்னா மட்டன் சுக்கானா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதோட சேர்த்து பரோட்டாவோட சேர்த்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்து வெளியே நின்று பார்க்க எங்களுக்கு வந்து ரொம்ப மார்னிங் டைமில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்போலாம் நம்மளுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நாங்களும் நின்றுருந்தோம். எங்களுக்கு முன்னாடி சில பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு முன்னாடி அவங்க போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும். ஸோ வந்து நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்களும் போயிட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பொரிச்ச பரோட்டாவை அவங்களே வந்து பிச்சு போடுவாங்க. அது பிச்சு போடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக சவுண்டு கேட்குங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு போட்டதுக்கப்புறம் சால்னா ஊற்றுவாங்க. அந்த சால்னாவும் பரோட்டாவும் பார்க்கும்போது எப்படா சாப்பிட்லான்னு சொல்லி தோணும். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மட்டன் சுக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மட்டன் சுக்காக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து மட்டன் சுக்காவும் வந்துடுச்சு. மட்டன் சுக்கா பாருங்கள். ஒரு வழியாக வந்து மட்டன் வந்து வந்துருச்சுங்க. மட்டன் வந்து சுட சுட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன கிணத்துல வைப்பாங்க, பெரிய கிணத்துல வைப்பாங்க. நாங்கள் வாங்கினது வந்து பெரிய கிணம். ஸோ வந்து பெரிய கிணத்துல வாங்கும்போது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த மட்டன் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து அந்த பொரிச்ச பரோட்டாவே இந்த மட்டனையும் சாப்பிடும்போது உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம முன்னாடியே வந்து அந்த மட்டன் வேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து மட்டன் வந்து பஞ்சு போல் சொல்லுவாங்களே, அது மாதிரி பஞ்சு போல் நல்லா பாயில் ஆகி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ வந்து இந்த பரோட்டாவோட அந்த
மட்டன் சுக்காவை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. மார்னிங் டைம்னால எனக்குன்னா 2 பரோட்டாக்கு மேலே சாப்பிட முடியல. ஸோ வந்து ரொம்ப என்ன வந்து குஸ்கா வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ வந்து அதெல்லாம் எங்களால் வாங்க முடியல. ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து அள்ளுச்சு. அதோட ஃபோன் நம்பர் தான் இருக்குது, காவானா பரோட்டா கடை. ஃபோன் நம்பர் போர்டுனா கிடையாது, இப்படி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இலை இருந்துச்சுன்னா வந்து பரோட்டா இருக்குது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அர்த்தங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது திரும்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த நத்தத்தோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அதை சாப்பிட்ட கையோட நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதை வந்து 1 டே டூர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மதுரையிலேருந்து போகிறவங்க வந்து 1 டே டூர் மாதிரி போட்டு நம்ம போகலாம். ஸோ போகும்போது இதெல்லாம் இயற்கையெல்லாம் ரசித்து இந்த மாம்பழத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த மாந்தொப்பியும் பார்த்துட்டு மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவாக போய் பரோட்டா கடையிலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு மெதுவாக நம்ம வரலாம். ஒரு நாள் பிளான் போட்டு போங்க.